إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய ஸலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குத்துபாவிலே நாம் பித்அத் ஓர் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவும் நமக்கு போதிக்கின்ற ஒரு சில விடயங்களை இந்த குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் படைத்துவிட்டு நாம் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கென்று ஒரு மார்க்கத்தை அவன் தெரிவு செய்திருக்கிறான். அந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய கட்டளையாகும். யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுகின்றோமோ, அல்லாஹுவினுடைய வழிகாட்டலுக்கும் நபிகளாருடைய போதனைகளுக்கும் முரணாக நாங்கள் நம்மில் யாரெல்லாம் செயல்படுகின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான பாதை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதுதான் என்னுடைய நேரான பாதை என்று அல்லாஹ் எதை சொல்லுகிறான் என்றால், அல் குர்ஆனில் நமக்கு அல்லாஹு தாலா பல மார்க்க வழிகாட்டல்களை நமக்கு சொல்லி இருக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும், எதனை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி இருக்கிறான். பல விடயங்களையும் பல கட்டளைகளையும் பல சட்டங்களையும் அல் குர்ஆனில் நமக்கு சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா நமக்கு சொல்லுகிறான், வஅன்னஹாதா, இந்த வழிமுறைதான், இந்த குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வாழ்க்கை தான், அவனுடைய தூதரால் நமக்கு காண்பிக்கப்பட்ட இந்த வழிமுறைதான், ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறதோ, எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறதோ, எதனை பின்பற்றக்கூடாது என்று அதை தடை செய்கிறதோ, இவையெல்லாம் நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், அவைகளை விலக்கி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதையாகும், ஃபத்தபிஊஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉஸ் சுபுல, ஏனைய பல பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தத்தபிஉஸ் சுபுல, சுபுல் என்பது பல பாதைகள். பல பாதை என்றால் மனிதன் தன்னுடைய கற்பனைகளால் உருவாக்கி கொள்ளுகின்ற வழிமுறைகள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காண்பிக்காத, மனிதனாக தன்னுடைய கற்பனையில் உருவாக்கி கொண்ட, மனிதனாக வழிகாட்டி கொண்ட செயல்கள் எல்லாம் சுபுல், பல பாதைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே வலா தத்தபிஉ சுபுல, பல பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அப்படி நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய அந்த நேரான பாதையை விட்டு உங்களை வழி தவற செய்துவிடும். அப்ப மனிதர்களாக உருவாக்கிய பாதைகள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காண்பிக்காத பாதைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய அந்த ஒரே பாதையை விட்டு உங்களை எல்லாம் அது வழி தவற செய்துவிடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறான். ஸாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இதை உபதேசம் செய்கிறான், கட்டளை இடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நேரான பாதை எதுவோ அந்த பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மனிதர்களாக உருவாக்கி கொண்ட பாதைகள் எதுவோ அந்த பாதைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. மனிதர்களாக உருவாக்கிய பாதைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாதை அல்லாஹ்வின் ஒரே பாதையை விட்டு உங்களை வழி தவற செய்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். இந்த அதாவது இந்த வசனத்தை, இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது ஒரு அழகான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் என்றால், நேரான ஒரு கோட்டை கீறினார்கள். நேரான ஒரு கோட்டை, நெடுங்கோட்டை கீறிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா சபீலுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வினுடைய பாதையாகும். அப்ப அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கென்று ஒரு நேரான பாதை இருக்கிறது. அந்த பாதை எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு நெடுங்கோட்டை கீறினார்கள். கீறிவிட்டு சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையாகும் என்று சொல்லிவிட்டு அந்த கோட்டின் இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் சில கோடுகளை கீறினார்கள். கீறிவிட்டு சொல்லுகிறார்கள், இதுவெல்லாம் பல பாதைகள். அஸ்ஸுபுல் வலா தத்தபியு சுபுல், பல பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பல பாதைகள் என்பது எதுவென்றால், இந்த இடப்புறமும் வலப்புறமும் சில கோடுகளை ரசூலுல்லாஹ் கீறிவிட்டு இதுவெல்லாம் சுபுல், பல பாதைகள். இந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப நேரான பாதை என்பது அல்லாஹ்வின் பாதை. இடப்புறமும் வலப்புறமும் கீறப்பட்ட கோடுகள் எல்லாம் ஷைத்தானுடைய பாதைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, இந்த பாதைகளில் சென்றால் நீங்கள் நரகத்தின் பால் உங்களை தள்ளிவிடுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். இதைத்தான் பித்ஆ என்று நாம் சொல்லுகிறோம். மனிதர்களாக உருவாக்கி கொள்ளுகின்ற பாதைகள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காண்பிக்காத பாதைகள் எல்லாம் பித்ஆக்கள் என்று நாம் சொல்லுகிறோம். பித்ஆக்கள் என்பது அது மிக பெரும் கொடுமையான பாவமாகும், மிக பெரும் தவறாகும். அன்பு சகோதரர்களே, பித்ஆக்கள் என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கற்பனையில் அது சிறந்தது என்று நினைத்து அவன் உருவாக்குகிறான். இது நல்ல விடயம் என்று உருவாக்குகிறான். இப்படி மனிதனாக உருவாக்கி கொள்ளுவது அவனுடைய சிந்தனையில், அவனுடைய பார்வையில் அது நல்லதாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அது நல்லதாக இல்லை. நபிகளாருடைய வழிகாட்டல் அது நல்லதாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹதப, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவிலும், தான் போதிக்கின்ற ஒவ்வொரு உரையிலும் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவார்களாம், ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சுகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சாகிய அல் குர்ஆன் ஆகும். வ கைருல் ஹுதா ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர் வழிகாட்டல்களிலே சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டலாகும். அப்ப சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு அல் குர்ஆன். உலகத்தில் இருக்கின்ற சிறப்பான ஒரு நூல், சிறந்த ஒரு வார்த்தை எதுவென்றால் அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் மொழிந்த அந்த அல் குர்ஆன் என்னும் வார்த்தை தான். வழிகாட்டல்களிலே எத்தனையோ வழிகாட்டல்கள் இருக்கும் உலகத்திலே. சிறியோருக்கு பெரியவர்கள் காட்டும் வழிகாட்டல், பிள்ளைகளுக்கு பெற்றோர் காட்டும் வழிகாட்டல், நண்பர்களுக்கு ஒரு சிறந்த நண்பன் காட்டும் வழிகாட்டல், இப்படி பல வழிகாட்டுதல்கள் உலகத்தில் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபைன்ன கைரல் ஹுதா ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர் வழிகளில் சிறந்தது, காட்டப்பட்ட வழிகளில் எல்லாம் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காண்பிக்கப்பட்ட வழிமுறையாகும். வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில் விடயங்களில் எல்லாம் கெட்டது எதுவென்றால் மனிதன் தன்னுடைய கற்பனையில் உருவாக்கி கொண்ட வழியாகும். வகுல்ல பித்ஆத்தின் தலாலா, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் வழிகேடாகும். வகுல்ல பித்ஆத்தின் வகுல்ல தலாலத்தின் பின்னார்,
ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்துக்கே கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு ஹுத்துபாக்களிலும் மக்களுக்கு என்ன செய்வார்கள், போதனை செய்வார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, பித்ஆக்கள் என்பது மனிதன் தன்னுடைய கற்பனையில் நல்லது என்ற பெயரில் உருவாக்கிக் கொள்வதெல்லாம் மிக பெரும் பாரதூரமான குற்றங்கள். இவையெல்லாம் ஒரு மனிதனை நரகத்தின் பால் கொண்டு சேர்த்து விடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, மனிதர்கள் தன்னுடைய கற்பனையில் பல விடயங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அது நல்லதாக தோணுகிறது. ஷைத்தானுடைய பாதையை அல்லாஹ் எச்சரிக்கும் பொழுது சொல்லுகிறான், ஷைத்தான் தவறான வழிகளை உங்களுடைய உள்ளத்தில் நல்லதாக காண்பிப்பான். அப்ப ஷைத்தானுடைய வேலை என்றால் என்னவென்றால், மனிதனை நரகத்தின் பால் கொண்டு சேர்ப்பதற்காக தவறான வழிகளை எல்லாம் நல்ல வழியாக அவனுக்கு காண்பிப்பான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எச்சரிக்கிறான். எனவே மனிதன் உலகத்தில் பல விடயங்களை உருவாக்குகிறான். மனிதனாக கற்பனையில் சில விடயங்களை உண்டாக்கி அது நல்லது என்ற பெயரில் அவன் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் அந்த காரியங்களை எச்சரிக்கிறார்கள். நல்லது என்ற பெயரில் நாம ஒன்றை உருவாக்குவதற்கு எந்த அதிகாரத்தையும் இஸ்லாம் தரவில்லை. எனவே அது நல்லது என்ற பெயரில் உருவாக்கப்பட்டாலும் தவறு என்று விளங்கிக் கொண்டு உருவாக்கப்பட்டாலும் அது பித்அத் வழிகேடுகள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே பித்ஆ என்பதை இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் நாங்கள் இரண்டு பகுதிகளாக நாங்கள் நோக்கலாம். ஒன்று என்னவென்றால், மார்க்க அடிப்படையில் உள்ள விடயங்களை நாங்கள் உருவாக்குவது, உலக நடைமுறையில் உள்ள காரியங்களை நாம் உருவாக்குவது என்று இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்கலாம். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு ஹிப்பானில் பதிவான ஒரு செய்தி என்னவென்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான ஷையுன் மின் அம்ரி மின் உமுரி துன்யாக்கும், உங்களுடைய உலக விவகாரங்களில் ஏதாவது ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் ஃபஷஅனுக்கும், அது உங்களுடைய விடயத்தில் உள்ளது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், அதாவது உலக விவகாரங்களிலே உலக நடைமுறையிலே ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால் அந்த விடயத்தை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்களுடைய விடயத்தை சேர்ந்தது. உங்களுக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ, எதில் வசதி இருக்கிறது என்று தெரிகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அது உங்களுக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். ஆனால் மார்க் வைதாக்கான மின் அம்ரி தீனிக்கும், வைதாக்கான ஷையுன் மின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விடயத்தில் அது இருக்குமாக இருந்தால் ஃபைலைய, அது என்னிடத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியதை இரண்டு பகுதிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரித்து காண்பிக்கிறார்கள். ஒன்று என்ன, உலக நடைமுறையில் உள்ள விடயங்கள், இன்னொன்று என்ன, மார்க்க அடிப்படையிலான விடயங்கள். இந்த இரண்டையும் ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். உலக விவகாரமாக இருக்குமாக இருந்தால் அது ஷஅனுக்கும், உங்களுடைய விடயமாகும், நீங்கள் அதில் நலவு இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு காலத்தில் மிருகங்களின் மீதுதான் சவாரிகள் செய்தார்கள், பயணங்கள் மேற்கொண்டார்கள். ஒட்டகை, கழுதை, கோவேறு கழுதை போன்றவைகள் மீது என்ன செய்தார்கள், பயணங்களை மேற்கொண்டார்கள். வாகனமாக அதைத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். நாம் வாழுகின்ற காலத்திலே நவீனமான எத்தனையோ வாகனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த வாகனங்களை பயன்படுத்துவது நமக்கு கூடுமா இல்லையா, இது பிதஅத்து தானே, நபிகளார் காலத்தில் அது இல்லை தானே, அதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோமே என்று சொன்னால் அந்த பிதஅக்களை, அந்த கண்டுபிடிப்புகளை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதை நாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறது. அதில் நமக்கு நலவு இருந்தால் நாம் அதை பயன்படுத்தலாம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபைதா கான ஷையுன் மின் அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய உலக விவகாரங்களில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியவைகள் இருந்தால் ஃபஷஅனுக்கும், அது உங்கள் விடயம், அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். வைதா கான மின் அம்ரி தீனிக்கும், மார்க்க விடயமாக அது இருக்குமாக இருந்தால் ஃபைலைய, அதை என்னிடத்தில் இருந்து தான் எடுக்க வேண்டும். அப்புறம் இபாதத், ஒரு மார்க்கம் காட்டுகின்ற வழிமுறை என்றால் அதை நபிகளார் எப்படி சொல்லி இருக்கிறார்கள், எப்படி செய்து காண்பித்திருக்கிறார்கள், எப்படி செய்யுமாறு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அந்த மார்க்கம் என்று வருகின்ற பொழுது, இபாதத் என்று வருகின்ற பொழுது, அது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலில் இருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்று பெரும்பாலும் பித்ஆக்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து, நல்ல பித்ஆக்கள், கெட்ட பித்ஆக்கள் என்று இரண்டு வகையாக பிரிப்பார்கள். பித்அத்துன் ஸய்யா, பித்அத்துன் ஹஸனா என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். பிதா ஹஸனா, நல்ல பிதா, கூட்டு பிரார்த்தனை செய்வது, திக்ருகளை செய்வது, இது போன்ற பல விடயங்களை செய்வதை
பிதா ஹசனா என்று சொல்லுவார்கள். அதே போன்று பிதா செய்யா என்று சொல்லுவார்கள். மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்வது பிதா செய்யா என்று இரண்டு பகுதிகளாக பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய வேண்டாம் என்று தடை செய்தது பிதா செய்யா. பிதா ஹசனாவாக இருந்தால் அதை செய்யலாம் என்று சிலர் சொல்லிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரண்டு பகுதிகளாக பிரித்து காண்பிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், குல்லு பிதாத்தின் தலாலா, குல்லு முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கக்கூடிய அனைத்துமே பிதத்துகளாகும். குல்லு பிதாத்தின் தலாலா, எல்லா பிதத்துகளும் தலாலா, வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த எல்லா வழிகேடுகளும் என்ன செய்யும்? நரகத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். எனவே ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையில் பிதத்துகளை இரண்டாக பிரித்து நல்ல பிதா கெட்ட பிதா என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. மார்க்கத்தில் ஒன்றை கண்டுபிடித்தால், மார்க்க அடிப்படையிலான ஒன்றை நாம் உருவாக்கினால் அது அனைத்துமே வழிகேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே பிதாக்களை நாங்கள் எப்படி புரிய வேண்டும் என்றால், பிதா என்பது என்னவென்றால், மார்க்க அடிப்படையில் பிதா என்பது என்னவென்றால், இஸ்லாத்தில் இல்லாத ஒரு இபாதத்தை, இஸ்லாம் வழிகாட்டாத ஒரு இபாதத்தை உருவாக்குவது அல்லது உள்ள ஒரு இபாதத்தில் ஏதாவது ஒரு அமைப்பை மாற்றுவது அல்லது அதிகப்படுத்துவது, இது போன்றவைகள் எல்லாம் பிதத்தாகும். இதை இஸ்லாம் தடை செய்கிறது. என் அன்பு சகோதரர்களே, அக்கீதாவுடைய விடயத்திலே அல்லாஹ்வையும் மறைவான விடயங்களையும் நம்புகின்ற விடயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அந்த வரம்பில் நாம் நின்று கொள்ள வேண்டும். எதை எப்படி சொல்லுகிறது இஸ்லாம், அதில் நாம் நின்று கொள்ள வேண்டும். அதில் நாம ஒன்றை விளக்கம் கொடுப்பதோ அதற்கு மாற்று கருத்து சொல்லுவதோ அதை தவறாக விளங்கப்படுத்துவதெல்லாம் பிதத்தாகும். அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அக்கீதா சார்ந்த விடயங்களில், நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதில் நின்று கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதில் நின்று கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அந்த இடத்தில் நின்று கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு அமைப்பு கொடுப்பது, அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பது, அதை வேறு விதத்தில் நாங்கள் தெளிவுபடுத்த முற்படுவது போன்ற விடயங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிபத்துகள், அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி எவ்வாறு சொல்லுகிறார்களோ அந்த இடத்தில் நாம் நின்று கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு தரப்பட்ட வரையறையாகும். எனவே அதற்கு மேலால் நம்முடைய கற்பனைகளை செலுத்துவதும் நம்முடைய சிந்தனைகளை செலுத்துவதெல்லாம் அது பிதத்தான விடயம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்ற செய்தியை பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹ் அர்ஷில் எப்படி இருக்கிறான் என்று கேட்கப்பட்டது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல் இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்ற செய்தி அறியப்பட்ட செய்தி. ஏன் அறியப்பட்டது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே அல் இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்பது அறியப்பட்ட செய்தி. குர்ஆன் சொன்ன செய்தி, நபிகளார் சொன்ன செய்தி. வல் கைஃப் அல்லது வல் கைஃபியா, எந்த அமைப்பில் இருக்கிறான், அர்ஷில் எப்படி அவன் இருக்கிறான் என்ற அமைப்பு என்ன செய்யப்படவில்லை, குர்ஆனில் சொல்லப்படவில்லை, நபிகளாருடைய பொன்மொழிகளில் சொல்லப்படவில்லை. எனவே வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, அதை பற்றி கேட்பது பிதா என்றார்கள். அல்லாஹ் எப்படி இருக்கிறான், நின்று கொண்டிருக்கிறானா, அமர்ந்து கொண்டிருக்கிறானா, சாய்ந்து கொண்டிருக்கிறானா என்று கேள்வி எழுப்புவதே என்னது, பிதா என்று சொன்னார்கள். எனவே அகீதா சார்ந்த விடயங்களில் குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதோடு நின்று கொள்ள வேண்டும். நபிகளார் எப்படி சொன்னார்களோ அதோடு நின்று கொள்ள வேண்டும். நாம முனைந்து அதற்கு விளக்கம் சொல்ல முற்படுவது, அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பதுவெல்லாம் பிதா என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக சொல்லி காண்பிப்பதை பார்க்கிறோம். எனவே பிதா என்பது அகீதா சார்ந்த விடயங்களை நாம ஒன்றை புனைந்து, நாம ஒன்றை முனைந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இபாதத்துடைய விடயங்களிலே இஸ்லாம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நபிகளார் காண்பித்தார்களோ, அதை நபிகளாருடைய தோழர்கள் எப்படி செய்தார்களோ அந்த இடத்தில் நாம் நின்று கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமான ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முற்படக்கூடாது. அதில் ஒன்றை கூட்டுவது, ஒன்றை குறைப்பது, அது வேறு விதமாக செய்வதை எல்லாம் நாங்கள் நிறுத்திவிட வேண்டும். அன்பு சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பர்ரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆன் ஃபின் நௌமி. இந்த நபிமொழியை நல்ல முறையில் புரிந்து கொண்டு இந்த நபிமொழியை நம்முடைய வாழ்க்கையில்
மிகவும் பித்ஆக்கள் என்பது என்ன என்பதை புரிவதற்கு இது ஒரு மிக தெளிவான ஒரு ஆதாரம். அன்பு சகோதரர்களே, பரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் ஒரு செய்தியை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போது ஓதும் ஒரு பிரார்த்தனை எனக்கு கற்றுத் தந்தார்கள். ரசூலுல்லாஹ் தூக்கத்துக்கு சென்றால் படுக்கையிலிருந்து ஓதுகின்ற பல துவாக்கள் இருக்கின்றன. அந்த துவாக்களில் ஒன்று இந்த துவா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்மா, இது ஒரு நீளமான துவா, ஒரு பகுதியை சொல்லுகிறேன். அல்லாஹும்மா ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க. நீ தூங்க சென்றால் படுக்கைக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்துவிட்டு தூக்கத்தில் தூங்கும் பொழுது நீ இந்த துவாவை ஓதிக்கொள் என்று சொன்னாங்க. அந்த துவாவின் ஒரு பகுதி என்ன? அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த, இறைவா நீ இறக்கி வைத்த அல் குர்ஆனை நான் நம்பிக்கை கொண்டேன். வபி நபியிக்கல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பி வைத்த ரசூலை நான் நம்பினேன் என்று ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப பரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துவாவை மனப்பாடம் செய்தார்கள். வேறொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த துவாவை நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லி தந்த கற்று தந்த அந்த துவாவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஃபரதத்துஹா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த துவாவை நபிகளாரிடத்தில் நான் ஓதி காண்பித்தேன். ஃபலம்மா பலகது அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த, இறைவா நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் ஈமான் கொண்டேன். குல்து வ ரசூலிக்க, அடுத்ததாக வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்த என்று நான் சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? நபியிக்கல்லதி அர்ஸல்த என்று கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பரா பின் ஆஸிப் மனப்பாடம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்வின் துஆவை சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்? ரசூலிக்கல்லதி அர்ஸல்த என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது நபியிக்கல்லதி அர்ஸல்த, இவர் சொன்னது எப்படி? ரசூலிக்கல்லதி அர்ஸல்த. நபி ரசூல் ரெண்டும் ஒன்றுதான். நபி ரசூல் ரெண்டு பேரும் முகமது நபி தான். ரசூலை நான் நம்பினேன் என்று சொன்னாலும் அதே முகமது நபி தான். நீ அனுப்பிய நபியை நான் நம்பினேன் என்று சொன்னாலும் யாருதான்? முகமது நபி தான். வார்த்தை வேறு, ஆனால் ஒரே ஆளைத்தான் குறிக்கிறது. இந்த துவாவை இவர் ஓதியவுடன் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா, இல்லை, நிறுத்து, ஓ நபியிக்கல்லதி அர்ஸல்த என்று சொல்லு. நான் அப்படித்தான் சொல்லி தந்தேன், நபியிக்கல்லதி அர்ஸல்த என்று சொல்லுனாங்க. அப்ப அவர் ரசூலிக்கல்லதி அர்ஸல்த என்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, நிப்பாட்டி, நபியிக்கல்லதி அர்ஸல்த என்று சொல்லு. ஒரு சின்ன விஷயம் தான் சகோதரர்களே, நபி ரசூல் ரெண்டும் ஒன்றுதான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? நபியிக்கல்லதி அர்ஸல்தன்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா அதை நீ அப்படித்தான் சொல்ல வேண்டும். நபியிக்கல்லதி அர்ஸல்தன்னு நான் சொல்லி தந்தால் நீ நபியிக்கல்லதி அர்ஸல்தன்னு தான் சொல்லணும், ரசூலிக்கல்லதி அர்ஸல்தன்னு நீ சொல்லக்கூடாண்டா. அப்போ ஒரு துஆவுல ஒரு சின்ன வார்த்தை, கருத்து கூட வித்தியாசமாகாது, நம்பிக்கை கூட மாறிவிடாது. நபி என்பதை ரசூல் என்று சொல்லிவிட்டால் தவறாகி விடுமா? நாம் அப்படித்தான் சிந்திப்போம். நபி என்பதை ரசூல் என்று சொன்னால் என்ன என்று சொல்லுவோம். இன்னொரு செய்தி பாருங்க, இன்னைக்கு நாங்க சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது, ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டால் ஜனாசாவுக்கு ஓத வேண்டிய பிரார்த்தனை இருக்கிறது. மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதிலே ரசூலுல்லாஹ் பல துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். அந்த துஆவிலே அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு என்று ஓதுவார்கள். இன்று பள்ளி வாயில்களில் என்ன நடக்கிறது என்றால், ஜனாசாவை கொண்டு வந்து வைத்த உடனே இது பெண் ஜனாசாவாக இருப்பதனால் அல்லாஹு மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பெண்கள் மரணிக்கவில்லையா? சிந்திச்சு பாருங்க. ரசூலுடைய மகள் மரணிச்சாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சாங்க. ரசூலுல்லாஹ் இந்த துஆ ஓதலையா? சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்களா? இது பெண் ஜனாசா, அதனால அல்லாஹு மக்ஃபிர் லஹான்னு ஓதுங்க. இது ஆண் ஜனாசா, அதனால அல்லாஹு மக்ஃபிர் லஹுன்னு ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. இதுவெல்லாம் நாமளாக மாற்றிக்கொண்டது, நாங்களாக கண்டுபிடித்தது. அன்பு சகோதரர்களே, அந்த சொல்லுடைய அர்த்தத்தை இவர்கள் சிந்திக்கிறார்கள். என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், ஹா என்பது பெண்பாலுக்கும் ஹூ என்பது ஆண்பாலுக்கும் அரபியில் பாவிக்கப்படும். ஹூ என்பது ஆண்பாலை பார்த்து மீளப்படுகின்ற ஒரு சொல்லு, பெண்பாலாக இருந்தால் ஹா என்று மீட்டுவார்கள் அரபியிலே. அதனால் இவர் என்ன நினைக்கிறார் என்று கேட்டால், இது ஆண் ஜனாசாவாக இருப்பதனால் அல்லாஹு மக்ஃபிர் லஹு, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இது பெண் ஜனாசாவாக இருப்பதனால் அல்லாஹு மக்ஃபிர் லஹா, அவருடைய. அப்ப ரசூலுல்லாஹ் அரபு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹூஹா என்று மீட்ட வேண்டும் என்பது தெரியாதா? ஏன் ரசூல் அல்லாஹ் மக்ஃபிர் லஹு என்று ஓதினார்கள்? அன்பு சகோதரர்களே, பிழையாக அர்த்தம் செய்து தவறாக புரிந்து மக்களையும் தவறான வழிகளில் நடத்தக்கூடாது.
அப்ப எப்படி ஓத வேண்டும்? ஏன் ரசூலுல்லாஹ் அல்லாஹு மக்ஃபிர் லஹு என்று ஓதினார்கள் என்றால், மையத் என்ற அரபு சொல்லு அது ஆண்பாலுக்குரிய சொல். மையத் என்ற அரபு சொல்லு ஆண்பால் சொல். எனவே அல்லாஹு மக்ஃபிர் லஹு, இந்த மையத்தினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹு மக்ஃபிர் லஹு, இந்த மையத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று ஓத வேண்டும். அது பெண் ஆண் என்று மீட்டப்படவில்லை, மையத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். இப்படியே பல விடயங்களை சிந்தித்து சிந்தித்து மனிதன் நபிகளார் ஒரு அரபி என்பதை புரியாமல் உலகத்திலே மொழி பேசியவர்களிலே எல்லாம் மிகச் சரியான மொழியை பேசியவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீசுகளை பொன்மொழிகளை வைத்துத்தான் அரபு இலக்கணங்கள் கூட எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி அரபு இலக்கணங்களுக்கு சில இடங்களில் அதாவது ஆதாரங்கள் எடுப்பதற்காக நபிகளாருடைய பொன்மொழிகளை எடுப்பார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் மொழிந்த அரபு ஃபஸீஹா, தெளிவான அரபு. அன்று பேசிய அந்த சஹாபாக்கள் தெளிவான அரபு பேசினார்கள். அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் தெளிவான அரபு பேசுவது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவான அரபு பேசியவர். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அரபி, அவருக்கு அரபு தெரியும், இலக்கணம் தெரியும், முறையாக பேசியவர். நபிமொழிகளில் எந்த ஒரு ஹதீஸிலும் ஒரு தவறை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. மொழி ரீதியாக சொல் ரீதியாக எந்த ஒரு வார்த்தையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட இதுவரைக்கும் இற்றை வரைக்கும் ரசூலுல்லாஹ் மொழிந்த ஒரு மொழியில் இப்படித்தான் இது வந்திருக்க வேண்டும் என்று யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி தெளிவாக பேசிய நபிகளாருடைய துஆக்களை கூட மாற்றி அமைக்கின்ற அளவுக்கு நம் சமுதாயம் சென்று விட்டது என்றால் அந்த அளவுக்கு பிதாக்கள் உலகத்தில் நிறைந்து விட்டன. எந்த துஆவை விட்டு வைத்தார்கள்? சிந்தித்து பாருங்கள், எந்த துஆவை விட்டு வைத்தார்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் பரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த துஆவிலே வந்த அரச, அதாவது நபியக்கல்லது அரசல்த என்ற வார்த்தையை ரசூலிக்கல்லது அரசல்த என்று சொன்னதற்கு கூட ரசூல் இடம் கொடுக்கல, செய்ய வேணாம்ன்றாங்க. நபி என்று சொன்னா நபி என்று சொல்லு, ரசூல்னு சொன்ன இடத்துல ரசூல்னு சொல்லு, அப்படி ரசூலா திருத்தி விடுறாங்களா இருந்தால் நாம எத்தனை துஆக்களை கண்டுபிடித்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. சுஜூது ருக்குல ஓதுற அவுராதுகள், ஒரு மனிதன் சுஜூது செய்தால் ருக்கு செய்தால் என்ன ஓத வேண்டும்? தொழுகை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. ஷாஃபி மதுஹபிலே என்ற பெயரிலே எழுதப்பட்ட பல நூல்களை நாம் படித்திருக்கிறோம். அந்த நூல்களில் ஒன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒன்றும் கிடையாது. சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. புத்தகங்கள் எழுதுபவர்களிடத்தில் பல நோக்கங்கள் இருக்கின்றன. நூல்களை எழுதுபவர்களிடத்தில் பல நோக்கங்கள் இருக்கின்றன. சிலருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது, சிலருடைய நோக்கம் நான் ஒரு புத்தகம் எழுதிவிட்டேன் என்று காட்டுவது, சிலருடைய நோக்கம் மார்க்கத்தை பரப்புவது. யாருடைய உள்ளத்தில் மார்க்கத்தை சொல்ல வேண்டும், உண்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அந்த மார்க்கம் பேசுகிறார்களோ அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பேசுவார்கள். யாரிடத்தில் பிழைப்பு நடத்துவது, உழைப்புக்காக எழுதுகிறார்களோ, நூல்களை விற்க வேண்டும், பெருமதி பெற வேண்டும் என்று எழுதுகிறார்களோ அவர்களுக்கு நூல் பெரிதாக வர வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்படி எழுதப்பட்ட தொழுகை சம்பந்தமாக எழுதப்பட்ட பல நூல்கள் இருக்கின்றன. பல தவறுகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அவைகள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அறிவு வளர்ந்து விட்டது. இன்று அன்றைய காலத்தோடு நாம் ஒத்து பார்த்தால் அறிவு மிக வளர்ந்திருக்கிறது. ஒரு சில காலங்களுக்கு முன்னுள்ள அறிவையும் இன்றைய சமுதாயத்தின் நிலைப்பாட்டையும் சிந்தித்து பாருங்கள். அறிவிலே வளர்ந்திருக்கிறோம், நிறைய வளர்ச்சிகள் கண்டிருக்கிறோம். அதே போன்று மார்க்கமும் அதிகமான வளர்ச்சிகள் உண்டாகின்றன. ஒரு காலத்தில் ஹதீஸ் கிரந்தங்கள் எந்த ஒரு ஆலிமுடைய கையிலும் இருக்கவில்லை. 1800களுக்கு முன்னரெல்லாம் பல நூல்கள் நம்மிடத்தில் இருக்கவில்லை. இன்று இன்டர்நெட் மூலமாக எல்லா கிரந்தங்களையும் பார்க்கின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றன. எனவே ஒரு காலத்தில் மக்கள் தெரியாதனமாக யாரோ எழுதின நூல்களை பின்பற்றினார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் இன்று மலையேறிவிட்டன. இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக நமது மொழியிலேயே பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த காலத்திலும் நாம் இப்படியான தவறுகளை செய்யக்கூடாது. அன்பு சகோதரர்களே, சுஜூது ருக்குயில ஓதுற துஆவை எடுத்து பாருங்கள். அவுராத் சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அஸீம், இதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தார். எந்த நூலிலேயாவது நீங்க எடுத்து படித்து பாருங்க. ஷாஃபி மதுஹப் என்ற பெயரில் எழுதப்பட்ட தொழுகை ஷாஃபி அல்ல தொழுகை அடவு என்றெல்லாம் எழுதப்பட்ட அந்த புத்தகங்களை எடுத்து படித்து பாருங்கள். சுப்ஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி. வபிஹம்தி எங்கிருந்து எடுத்தோம்? வபிஹம்தி என்பது ஹதீஸில் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அதே போன்று பாருங்கள், தொழுகை முடித்ததற்கு பின்னர் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸீம் எங்க இருக்கிறது?
அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எதை மாற்றவில்லை, எது சுன்னாவாக இருக்கிறது, எது நபிகளார் சொன்ன அடிப்படையில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் எந்த ஒன்றை மிச்சம் வைக்காமல் அனைத்தையுமே கண்டுபிடித்து இருக்கிறார்கள். எல்லா துவாக்களிலும் ஒரு துண்டை சேர்த்து விட்டு இருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அப்ப பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு அல்லது அரசல்த என்று சொன்னதற்கு கூட ரசூலுல்லாஹ் இடம் கொடுக்கவில்லை என்றால் நாம் எப்படி இதையெல்லாம் உருவாக்க முடியும்? எனவே நாம் எல்லாம் தொழுகையை படிக்க வேண்டும் சகோதரர்களே. இபாதத்துகளை குர்ஆன் ஹதீஸில் இருந்து படிக்க வேண்டும். இபாதத்துகளை குர்ஆன் ஹதீஸில் இருந்து நாம் படிக்க வேண்டும். பரம்பரையாக நாம் பின்பற்றி வந்தவைகளை கைவிட வேண்டும். அதுவெல்லாம் மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹ் ரஅய்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா. நபியே, அந்த மக்களை நீங்கள் அழைத்தால், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தின் பக்கம் பாருங்கள் என்று அந்த மக்களை நீங்கள் அழைத்தால் அவர்களை அங்கு செல்ல விடாமல் தடுக்கின்ற நயவஞ்சகர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிறார் அல்லாஹ். எனவே மூதாதையர்களை பின்பற்றுகிறோம், நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்ற செயல்கள் எல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ் ஒரு இடத்தில் கேட்கிறான், உங்களுடைய முன்னோர்கள் ஷைத்தானியத்தான வழியில் எந்த சிந்தனை இல்லாமல் அவர்கள் சென்றிருந்தாலும் அவர்களையா நீங்கள் பின்பற்ற விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எத்தனையோ விடயங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் செய்ததெல்லாம் தவறு என்பதை நாம் புரிந்து திருத்தி இருக்கிறோம். மார்க்கத்தை மட்டும் நாம் திருத்த மாட்டோம். அந்த மார்க்க விடயத்தில் நாம் எப்படி மற்றவர்களை கண்டோமோ அப்படித்தான் இருப்போம் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நபிமொழிகளின் மூலமாக நாங்கள் நம்முடைய இபாதத்துகளை படித்து முறையாக அந்த இபாதத்துகளை செய்ய முற்பட வேண்டும். எனவே பித்ஆ என்பது இபாதத்திலே பித்ஆ என்பது 4 பகுதிகளாக நாம் நோக்கலாம். பித்ஆக்களை இபாதத் என்ற அடிப்படையில் பித்ஆக்களை 4 பகுதிகளாக நோக்கிறோம். என்ன தெரியும்? ஒன்று என்னன்னு கேட்டால், இபாதத்துடைய அடிப்படையில் ஒன்றை உருவாக்குவது, அதாவது இஸ்லாம் சொல்லாத ஒரு இபாதத்தை நாம் உருவாக்குவது, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பிக்காத, அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காட்டாத, அல்லாஹ்வுடைய தூதரினால் வழிகாட்டப்படாத ஒரு இபாதத்தை நாங்கள் உருவாக்குவது. அப்படி உருவாக்குவது ஒரு பித்ஆ. உதாரணமாக மிஅராஜுடைய தினத்திலே நோன்பு வைப்பது. மிஅராஜுக்கு நோன்பு இருக்கிறதா? என்ன நோன்பு இல்லை. மிஅராஜுக்கு என்று ரசூல் நோன்பு வைக்கல. அப்ப மிஅராஜ் என்ற பெயரில் இன்று மக்கள் நோன்பு வைக்கிறார்கள். மிஅராஜுடைய இரவிலே 40 ரக்காத் தொழுவார்கள். இப்படி ஒரு தொழுகை இருக்கிறதா? இல்லை. ஷாபானுடைய மாதத்தின் நடுப்பகுதியிலே ஒரு விதமான பராத் என்ற பெயரிலே ஒரு துவாக்கள் செய்து யாசின்கள் ஓதி அன்று சில இபாதத்துகளை செய்வார்கள். இது நபிகளாருடைய காலத்தில் இருந்ததா என்றால் இல்லை. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காண்பிக்காத, ரசூலுல்லாஹ் செய்து காட்டாத, வழிகாட்டாத ஒரு இபாதத்தை உருவாக்குவது, இல்லாத ஒன்றை உருவாக்குவது, இது அடிப்படையில் பித்அத். இதுவும் பித்அத். அடுத்தது என்னன்னு கேட்டா, இருக்கிற இபாதத்துல ஏதாவது ஒன்று கூட்டுறது. ரசூலுல்லாஹ் சொன்ன இபாதத், அந்த இபாதத்தில் எதையாவது ஒன்று கூட்டுறது. உதாரணமா எடுத்துக்கோங்க, 5 நேர தொழுகைக்கும் அதான் சொல்றது. 5 நேர தொழுகைக்கும் அதான் இருக்குது. அதான் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த அதான் என்பது எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பது வஹி மூலம் இறக்கப்பட்டது. சில சஹாபாக்கள் கனவு கண்டு அந்த கனவின் மூலம் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தது. இப்படித்தான் அதான் வந்தது. அந்த அதான் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் அதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. என்ன வார்த்தைகள் சொல்லப்படணும், எந்த வார்த்தைக்கு பின்னால் என்ன வார்த்தை சொல்லப்பட வேண்டும் என்பதெல்லாம் அது வஹியின் மூலம் நிறுத்தப்பட்டவை. அந்த சகோதரர்களே, இபாதா என்பது தௌகீஃபியா அல்ல, இபாதா தௌகீஃபியா. இபாதத் என்கிற தௌகீஃபியா என்றால் என்னன்னு கேட்டால் வஹியின் மூலம் அது நிறுத்தப்பட்டவை. வஹி வந்து சொல்லிருக்கும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் அதை ஓத வேண்டும், இப்படித்தான் இபாதத் செய்ய வேண்டும் என்று வஹியின் மூலம் நிறுத்தப்பட்டவை. அதுதான் இபாதத் தௌகீஃபியா என்று சொல்லுவார்கள். அப்ப இபாதத்துகளின் பாங்கு என்பது அதான் என்பது இஸ்லாம் அது சொல்லி தந்த ஒரு இபாதா. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த அதான் என்பது உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த அதான் ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி சொல்லப்பட்டுச்சு? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் அதான் சொன்னார்கள். இந்த அதான் எப்படி சொல்லப்பட்டது என்றால் அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அதற்கென்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எத்தனை தடவை சொல்லப்பட வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தார்கள். ஆனால் அதே அதானை இன்று நாம் பார்க்கிறோம். அதான் சொல்லுவதற்கு முன்னர் சில இஸ்திக்பார் செய்வார்கள், சில பள்ளி வாயில்களில் ஸலவாத் ஓதுவார்கள், சில பள்ளிகளில் என்னென்னமோலாம் சொல்லுவார்கள். அன்பு சகோதரர்களே, அப்ப இது ஒரு இபாதத். அதான் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்துக்கு முன்னால் ஒன்றை கூட்டி இருக்கிறார்கள். அந்த இபாதத்துக்கு முன்னால சிலதை கூட்டி இருக்கிறார்கள்.
அப்ப இந்த இபாதத் என்னது? பிதா. அடிப்படையில் உள்ள ஒரு இபாதத்தில் மேலதிகமான ஒரு செயலை சேர்த்து விடுவது பிதாவாகும். அதே போன்று ஒரு இபாதத்துல அதுல அடிப்படையை மாத்துறது. இஸ்லாத்துல இபாதத் சொல்லப்பட்டிருக்கும், அந்த இபாதத்துக்கு ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துவது பிதாவாகும். அதே போன்று என்னது? ஒரு இபாதத்தை இஸ்லாம் பொதுவா சொல்லியிருக்கும் செய்யுங்க, அதுக்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நம்ம செய்யறது, இப்படி செய்யறது பிதாவாகும். فأقول قولي هذا فاستغفر الله إن الله غفور رحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதத் ஒரு இபாதத்தில் அதிகப்படுத்துவது என்றால், உதாரணமாக நமக்கு மக்ரிபு தொழுகை 3 ரக்காத் என்றால் ஒரு ரக்காத்தை நீங்கள் கூடுதலாக செய்தால் பிதத் ஆகிவிடும். இது போன்று ஒவ்வொரு இபாதத்தையும் இஸ்லாம் எதை வரையறுத்து காட்டுகிறதோ அந்த வரையறையை நாம் தாண்டி விட்டால் அது பிதத். அதே போன்றுதான் ஒரு இபாதத் ஒன்று இருக்கிறது, அந்த இபாதத் இஸ்லாம் சொன்ன ஒரு இபாதத், அந்த இபாதத்துக்கு ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்துவது, ஒரு சிஃபத், ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது. உதாரணம் வச்சுக்கொள்வோம், தொழுது முடிந்ததற்கு பின்னால நாங்கள் திக்ர் செய்ய வேண்டும். இது குர்ஆன் சொல்லி தருகிறது. பைதா ஃபரகத ஃபன்சப், நீ தொழுகையை முடித்து விட்டால் அந்த திக்ருகளிலே நீ ஈடுபடு என்று குர்ஆன் சொல்லுது. இத மாதிரி ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹும்ம அன்த ஸலாம் ஓதுங்க, இப்படி நிறைய துஆக்கள் கற்று தந்தாங்களா? ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் எப்படி செய்தார்களோ அப்படி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடித்ததற்கு பின்னர் அந்த இடத்தில் எப்படி அவுராதுகள் ஓதினார்களோ அந்த முறையில் ஓத வேண்டும். அந்த இடத்திலே நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அது பிதாவாகும். உதாரணமாக இன்று நாம் பார்க்கிறோம், பள்ளி வாயில்களிலே என்ன செய்வார்கள்? தொழுகை முடிந்ததற்கு பின்னர் இமாம் இடது பக்கமாக திரும்பி உட்கார்ந்து, இமாம் இடது பக்கம் திரும்புவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இடதாலோ வலதாலோ மக்களை பார்த்து உட்கார வேண்டும். இமாம் திரும்ப முடியும், இடதால் திரும்ப முடியும், வலதாலும் திரும்ப முடியும். அதிகபட்சமாக ரசூலுல்லாஹ் இடப்புறமாக திரும்பினார்கள் என்று நபிமொழிகள் இருக்கின்றன. இடதாலும் திரும்ப முடியும், வலதாலும் திரும்ப முடியும், ஆனால் இடது பக்கம் உட்கார முடியாது. இடது பக்கம் திரும்பி இமாம் உட்கார முடியாது. இமாம் மக்களை பார்த்து உட்கார வேண்டும். உட்கார்ந்து விட்டு அவர் அவருடைய திக்ருகளை செய்து கொள்வார், நாம் நம்முடைய திக்ருகளை செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டு இடது பக்கம் திரும்பி உட்காருவது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொடுப்பதெல்லாம் பிதா. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. இதுவெல்லாம் ஒரு இபாதத். அந்த திக்ருகள் செய்வது ஒரு இபாதா. இது இஸ்லாம் காண்பித்தது. அதை ரசூலுல்லாஹ் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அதற்கு அமைப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதற்கு பின்னால் பிரார்த்தனை செய்வது, இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. சில திக்ருகள், சில துஆக்கள் ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறார். அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, இந்த துஆ ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. எப்படி ஓதினாங்க? கையை தூக்கல, ரசூலுல்லாஹ் கையேந்தி ஓதல. துஆ ஓதுறதுல ஒரு முறை, கிப்லா முன்னோக்கி தான் ஓதணும், அது சுன்னா. ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்துட்டு துஆ ஓதல, கிப்லா பார்த்தும் ஓதல. ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்ச பிறகு எந்த துஆவும் கையேந்தி ஓதினதாக எந்த ஒரு ஆதாரம் கிடையாது, எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. ஆனால் இன்று செய்யப்படுகின்ற அனைத்து பித்ஆக்கள், வழிகேடுகள், நரகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவை என்பதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இன்று நடக்கின்ற இமாம்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே வழிகேடுகள். அது ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்று, மார்க்கத்தில் வழிகாட்டாத ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த திக்ருகள் எல்லாம் நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடிந்ததற்கு பின்னர் எப்படி செய்தார்களோ அதற்கு மாற்றமாக கையேந்தி இவர் பிரார்த்திக்க, மௌமுங்கள் ஆமீன் சொல்லுவது, அவர் தஸ்பீஹ் சொல்லிக் கொடுக்க இவர்கள் தஸ்பீஹ் செய்வது, இது போன்றவைகள் எல்லாம் இபாதத் இருக்கிறது. திக்ர் என்பது இருக்கிறது, துஆ என்பது இருக்கிறது. அதனுடைய அமைப்பை மாற்றி இருக்கிறார்கள், அதனுடைய வடிவத்தை மாற்றி இருக்கிறார்கள். இதுவும் பிதா. இப்படி செய்வதும் என்னதான்? பிதத் ஆகும். அதே போன்றுதான் சில இபாதத்துகளை ரசூலுல்லாஹ் பொதுப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். ஷஅபானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? ஷஅபானுடைய மாதத்தில் உங்களால் முடிந்த அளவு நோன்பு வையுங்கள் என்றார்கள். அந்த நோன்பை கொண்டு வந்து 15 தான் பிடிக்க வேண்டும் என்று சொல்லுவது பிதா. அது 15 தான் பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் அது பிதா. ஏன்? ரசூலுல்லாஹ் அப்படி வரையறுக்கவில்லை. அந்த மாதத்தில் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் நோன்பு நோக்கலாம் என்று சொன்னார்கள். இது போன்று எந்த ஒரு இபாதத்தை இஸ்லாம் பொதுப்படையாக சொல்லுகிறதோ அது பொதுவாகத்தான் சொல்ல வேண்டும். தஸ்பீகாத்துகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பொதுப்படையா சொல்லி தந்தாங்க ரசூலுல்லாஹ். இதை நீங்க கூட்டா உட்கார்ந்து செய்வீங்களா? இதுதான் பிதா.
காலை மாலை திக்ர்கள் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதை கூட்டாக இருந்து ஒருவர் சொல்லித்தர மற்றவர்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் அது பிதா. இப்படியான அமைப்புகளை அந்த பிதாக்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே பொதுவாக சொல்லப்பட்ட இபாதத்துகளை நாம் பொதுவாக செய்ய வேண்டும். அவற்றுக்கு வழிமுறைகளை நாங்கள் வேறு வழிகளை அமைப்போமாக பிதாவா. அதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில் பதிவாகி இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குவாரோ அது மறுக்கப்படும். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, இந்த மார்க்கத்தில் உள்ளது எது? அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டியது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொன்னது. இது இந்த மார்க்கத்தில் உள்ளது. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, ரசூலுல்லாஹ் காட்டாத, செய்யாத, சொல்லாத ஒன்றை யாரு செய்வார்களோ அது மறுக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளப்படாத மட்டுமல்ல, இன்னும் ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? மார்க்க விடயங்களில் புதிதாக நீங்கள் உருவாக்குவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்றான். நீங்களாக ஒன்றை நல்லது என்று உண்டாக்குவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள், புதிதாக நீங்கள் உருவாக்கும் அத்தனையும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் உங்களுக்கு நரகத்தை கொண்டு சேர்க்கும் என்றார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மனித்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனத்தன் ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரிசாலா. மதுஹபுடையத்தை சொல்லிக் கொள்வார்கள். ஏன் இதை நாங்க சாஃபி மதுஹப், நாங்க ஹனபி மதுஹப், நாங்க மாலிக் மதுஹப், நாங்க ஹம்பலி மதுஹப், இப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். எதையோ செய்கிறார்கள். ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால் நாங்க சாஃபி மதுஹப், நாங்க மாலிக் மதுஹப். ஷாஃபி இமாமும் சொல்லல, மாலிக் இமாமும் சொல்லல, ஹம்பலி இமாமும் சொல்லல, இமாம் ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யுமாறு எந்த ஒரு இமாமும் சொல்லல, எந்த இமாமும் சொல்லல. அவங்க எல்லாம் சொன்னது என்னன்னு கேட்டா, நாங்க எதையாவது ஒன்று சொல்லி நாங்க சொன்ன வார்த்தை, இதா குல்து கௌலன் யுகாலிஃபு கௌல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருக்கு கௌலி இதா ஸஹல் ஹதீஸி ஃபஹுவ மத்ஹபி. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது. நான் ஏதாவது ஒன்றை சொல்லி நான் சொன்ன அந்த செய்தி நபிகளாருடைய ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் அதை வீசிடுங்க. நான் எனக்கு சஹீஹான ஹதீஸ் தான் என்னுடைய மதுஹப். இமாம் ஷாஃபியுடைய மதுஹப் என்ன? சஹீஹான ஹதீஸ். நிறைய விளங்கப்படுத்தலாம், நேரம் போதாத சகோதரர்களே. எனவே இமாம்கள் யாருமே ரசூலுல்லாஹ்க்கு முரண்பாடாக இருக்க சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமா எப்படி ஒரு மதுஹப் உருவாகலாம்? பின்பற்ற சொன்னது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் பின்பற்ற சொல்லி இருக்கு. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நாங்க வந்து 4 மதுஹபை உருவாக்கி கொண்டு நான் சாஃபி ஹனபி என்று சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செய்யலாமா? செய்ய முடியாது. எனக்கு எந்த இமாமுமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்யுமாறு சொல்லவில்லை. சில வேளைகளில் அவர்கள் புரிந்து கொண்டது சில நேரம் தவறாக இருந்திருக்கலாம். சில வேளைகள் அவர்களுக்கு நபிமொழிகள் கிடைக்காததனால் மாற்று கருத்து சொல்லி இருக்கலாம். சில வேளைகளில் ஒரு தஈஃபான ஹதீஸ் தன்னிடத்தில் சஹீஹாக இருந்ததனால் அவர்கள் மாற்று கருத்து சொல்லி இருக்கலாம். எப்பொழுதுமே நபிகளார் இது சொன்னது, இது நபிகளாருடைய சஹீஹான ஹதீஸ் என்று தெரிந்து கொண்டு எந்த இமாமும் அதற்கு மாற்றம் செய்யவில்லை. ஆனால் நாம் தான் பிடிவாதமாக நான் சாஃபி மதுஹப், நான் ஹனபி மதுஹப், நான் ஹம்பலி மதுஹப் என்று சொல்லிக் கொண்டு நபிகளாருக்கு மாறு செய்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடாது. எனவேதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், மனிபித்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன், எவனொருவன் இஸ்லாத்தில் ஒரு புதிய காரியத்தை உருவாக்கி விட்டு யராஹா ஹஸனத்தன், அதை நல்லது என்று அவன் கருதுவானாக இருந்தால் ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரிசாலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதுத்துவத்துக்கு மோசடி செய்து விட்டார் என்று சொல்கிறான். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தூதுத்துவத்துக்கு மாறு செய்வார்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வார்களா? எவனொருவன் ஒரு காரியத்தை உண்டாக்கி விட்டு அதை நல்லது என்று சொல்லுவானோ அவன் முகமது நபியை குறை காணுகிறான், ரசூலுல்லாஹ் சரியாக தூதுத்துவத்தை சொல்லவில்லை என்று அவன் குறை காணுகிறான் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள். என்றால் இமாம் மாலிக்கும் மதுஹபு எப்படி ரபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கலாம்? எப்படி இமாம் ஷாஃபியுடைய மதுஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கலாம்? எனவே ஏதோ ஒரு வகையில் தவறு இருக்கலாம், அதை விட்டுவிட வேண்டும். எப்பொழுது நபிகளாருடைய சுன்னாக்கள் சரியானது சஹீஹானது என்று நமக்கு தெரிய வருகிறதோ அப்பொழுது நாம் சுன்னாவின் பக்கம் திரும்பிவிட வேண்டும். அதனால் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது சுன்னாவில் உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வது நீங்கள் பித்அத்தை உருவாக்குவதை விட மேலானது. நீங்கள் ஒன்றை கண்டுபிடித்து செய்வதை விட
இது நல்லது தானே என்ற பெயரில் நீங்கள் ஒன்றை உருவாக்குவதை விட அல்லாஹ்வுடைய தூதர் எதை உங்களுக்கு காண்பித்து தந்தார்களோ அந்த சுன்னாவோடு உங்கள் வாழ்க்கையை சுருக்குங்கள். அன்பு சகோதரர்களே, சஹாபாக்கள் சொர்க்கம் செல்லுகிறார்கள். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிர் வல் அன்சாரி, அல்லாஹ் சொல்லுகிறான், முஹாஜிர்கள் அன்சார்கள் முஹாஜிர்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? சதாவும் அருவி ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். என்ன காரணம்? ரலியல்லாஹு அன்ஹும், அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொருந்தி கொண்டார்கள். எனவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டும். எவ்வளவு நமக்கு சொல்லி தந்தார்களோ அவ்வளத்தோடு நிறுத்திக் கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும். அதான் சொல்ல வேண்டுமா? அல்லாஹு அக்பர் என்றுதான் ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு முன்னுக்கு செலவாது சொல்லல. சொல்லாத சமூகம் தான் சொர்க்கம் போயிடுச்சு. அதை சொல்லாத சமூகம் தான் சொர்க்கம் போயிருக்கு என்றால் நாம் சொல்லி சொர்க்கம் போகணும் என்கிறதுக்கு என்ன தேவை? அதை சொல்லி நம்ம சொர்க்கம் போகணுமா? சுப்ஹான ரப்பில் அலா வபிஹம்தி சொல்லாத சமூகம் தான் சொர்க்கம் போயிருக்குது. கூட்டு துவா செய்யாத ஒரு சமூகம் தான் சொர்க்கம் போயிருக்குது. தஸ்பீகாத்துகள் சொல்லிக் கொடுக்காத ஒரு சமூகம் தான் சொர்க்கம் போயிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்றால் நாம் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு சொர்க்கம் போகலான்னு நினைக்கிறது ஒரு பகல் கனவு சகோதரர்களே. எனவே குர்ஆனும் சுன்னாவும் எதை சொன்னதோ அதோட நம்ம வாழ்க்கையை நிறுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் சொல்லி தந்தாரோ அந்த இடத்தோடு நம்ம நிறுத்திக் கொள்வோம். அதுதான் நம்மை சொர்க்கம் கொண்டு சேர்க்குமே தவிர நாம ஒன்றை கண்டுபிடித்து நல்லது என்றால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? கூட்டு துவாவை நாங்க தான் கண்டுபிடிச்சோம், ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போயிடுச்சு. தஸ்பீகாத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுக்கணும்ங்க, ரசூலுல்லாஹ் சொல்லல, நாங்க தான் கண்டுபிடிச்சோம். அப்ப ரசூலோட குறைகாண்டதா போயிடும். நல்ல ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்கன்னு நீங்க சிந்திக்கிறீங்களா சகோதரர்களே? அல்லாஹ்வோட தூதர் ஒன்றை நமக்கு சொல்லாம போயிருப்பாங்களா? கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் முன்னுக்கு வச்சு கடைசி நேரத்துல சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அலாஹல் பல்லகத்து, எனக்கு அல்லாஹ் ஒப்படைத்த இந்த தூதுத்துவத்தை இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்துட்டேனான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஒரே குரல்ல பலாயா ரசூலுல்லாஹ், எல்லாமே சொல்லி தந்துட்டீங்க, எதையுமே விடல என்று சொன்ன நேரத்துல அல்லாஹ்வோட தூதர் தந்த சுட்டு வரல வானத்தின் பால் உயர்த்தி சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத் அல்லாஹும்ம ஃபஷ்ஹத் அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் இந்த மக்கள் சொல்லுவதற்கு நீதான் சாட்சி. என்ன சொன்னாங்க மக்கள்? எல்லா மார்க்கத்தையும் சொல்லி தந்துட்டீங்க, எதையும் நீங்க விடல, எல்லாம் சொல்லி தந்துட்டீங்க. அப்ப அந்த அல்லாஹ்வோட தூதர் சொல்லி கொடுத்ததுல என்ன இருக்கல? குடுதுவா இருக்கல, மேராஜுக்கு நோன்பு இருக்கல, பராத் இருக்கல, மஹரிப் தொழுகைக்கு பின்னால அவ்வாபின் தொழுகை இல்ல, இதெல்லாம் ரசூல் சொல்லல. அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, பலாயா ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லி தந்துட்டீங்க, எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டீங்க. அல்லாஹ்வோட தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மக்கள் சொல்றதுக்கு நீதான் சாட்சி, மார்க்கத்தை முழுமையா சொல்லிட்டு. அந்த மார்க்கத்துக்குள்ள எது இருக்கலையோ அதுவெல்லாம் நம்மளாக கண்டுபிடிச்சது. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எது இருக்கலையோ அதுவெல்லாம் நாம கண்டுபிடிச்சது. அது நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாது. நம்ம எங்க கொண்டு போவோம்? குல்லு தலாலத்தின் பின்னார், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வழிகள் அத்தனையும் நரகத்துக்கு கொண்டு போவோம். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், உண்மையான இஸ்லாத்தை கற்போம். நம்முடைய பரம்பரையாக நாம் கற்று வந்ததை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸில் இருந்து மார்க்கத்தை படித்து அந்த அடிப்படையில் இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய இனிய சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஃபஅக்கூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமிரதனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.